சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்லும் தேதியில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இறுதி வரை பொறுமையாக கேள் என்று நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு நீ இதை கேட்டால் எல்லாம் நல்லபடியாக முடியும். இதை யாரேனும் தடுக்க நினைத்தால் அவர்களை அழிக்கும் நிலையில் நான் இருக்கின்றேன். ஏனென்றால் இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் தடுத்து நிறுத்தியது போதும். இனியும் அந்த எண்ணத்தோடு யார் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தாலும் அவர்களையே அழிக்கக்கூட நான் தயாராக இருக்கிறேன். இத்தனை வேதனை நீ பட்ட போதும் இனிமேலும் நீ வேதனைப்பட நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையை கெடுத்தவர்கள் இனி தள்ளி நின்று உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நான் ஏற்பாடு செய்துவிட்டேன். அவர்கள் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று நான் ஆயத்தமாகிவிட்டேன். இத்தனை நாள் உன் வேதனையை பார்த்து அவர்கள் சிரித்தாய் அல்லவா? இனி அவர்களின் வேதனையை பார்த்து அறிவதற்கு நான் அவர்களுக்கு நேரம் பற்றாமல் போய்விடும். பிறகு எங்கு உன் வாழ்க்கையை கெடுப்பது? அவர்களை எல்லாம் நினைத்து நினைத்து வரும் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே. அவர்களை எல்லாம் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு உனக்கான நல்லதுகளை எப்போது அதை எதிர்நோக்கி நீ காத்திருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும். உனக்காகவே படைக்கப்பட்ட நாள்தான் நான் சொல்லும் தேதி. இந்த தேதியில் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய். அந்த வாழ்க்கை தொடங்கும் நாள்தான் நான் சொல்லும் இந்த தேதி. இந்த நாளில் நீ இழந்தவை மட்டுமல்ல, நீ எத்தனை எத்தனை பெறப்போகிறாய் என்று அன்று நீ தெரிந்து கொள்வாய். என்னும் ஓரிரு நாளில் உனக்கான அற்புதமான நாள் கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்க்காத நாள் உன் வாழ்க்கையில் உருவாகப் போகிறது. இத்தனையும் எனக்கா சாயப்பா, இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்காகவா கொடுத்தீர்கள் என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை பார்த்து கேட்கும் நாளது. எக்காரணத்தை கொண்டும் இழந்து விடாதே. தடைகள் பல வரலாம், ஏனென்றால் அதற்குத்தான் இங்கு ஆள் இல்லாமல் போகிறதே. தடைகளை தகர்த்தி போட்டுவிட்டு அந்த நாளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன். தடைகள் எது வந்தாலும், தடை செய்ய யார் வந்தாலும் அவர்களை அழித்தே தீருவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் வேதனையை இனி ஒரு நாள் கூட நான் பார்க்கக்கூடாது என்று நான் முடிவெடுத்து இந்த முடிவிலிருந்து நான் நகர மாட்டேன். உனக்கானது பெற்று கொடுத்து விட்டுத்தான் நான் வேறு வேலை பார்ப்பேன். இத்தனை நாள் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டதும், என்னிடம் வேண்டி கேட்டதும், என்னிடம் பிரார்த்தனை செய்த அனைத்தையும் அன்று நீ பெறப்போகிறாய். என்னை எப்போது எங்கு என்று அந்த நாளில் உன்னிடம் ஒன்று நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ கனவில் கூட கண்டிருக்க மாட்டாய். அப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் தரப்போகின்றேன். அந்த ஒவ்வொரு படிக்கட்டும் ஏறி வெற்றி என்ற பாதையில் நடந்த அத்தனை வெற்றிகளையும் பெற்று கோபுரத்தில் இருக்கும் கலசத்தை போன்ற வாழ்க்கையை பெறப்போகிறாய். அனைவரும் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். இது நான் கொடுக்கும் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.